இனிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். பொதுவாக விஷ்ணு பகவானுக்கு 2 மனைவிகள், ஸ்ரீதேவி எனப்படும் மகாலட்சுமியும் பூதேவி எனப்படும் பூமாதேவியும் என்று சொல்லப்பட்டாலும் இவர்களை சுற்றி பல சந்தேகங்கள் உள்ளன. பார்க்கடல் கடையலில் கூர்ம அவதாரத்தின் போது முதலில் வெளிவந்த ஆலகால விஷத்திலிருந்து பிறந்தவள்தான் மூதேவி எனப்படும் தரித்திரத்தின் உருவம் என்றும், அதன் பின் அமிர்தத்திலிருந்து பிறந்த மகாலட்சுமியே ஸ்ரீதேவி என்றும் புராணங்கள் கூறுகின்றன. மனிதர்களின் தீய எண்ணங்களையும் தரித்திரத்தையும் அகற்றுவதற்காக மூதேவி படைக்கப்பட்டவளாகவும், அந்த தீமைகள் நீங்கிய இடத்தில் செல்வமாக லக்ஷ்மி வாசம் செய்வாள் என்றும் சொல்லப்படுகிறது. அதனால் விஷ்ணு பகவான் லக்ஷ்மியை தன் மார்பில் வைத்துக்கொண்டு மூதேவியை அமங்கலமான இடங்களுக்கு அனுப்பியதாக நம்பப்படுகிறது. பின்னர் வராக அவதாரத்தில் ஹிரண்யாக்ஷன் பூமாதேவியை பாதாளத்தில் மறைத்த போது உலகம் இருளடைந்த நிலையில் தேவர்களின் வேண்டுதலுக்கு இணங்கி விஷ்ணு வராக ரூபம் எடுத்து அரக்கனை வதம் செய்து பூமாதேவியை மீட்டார். அவளையே திருமணம் செய்து அவர்களுக்கு நரகாசுரன் பிறந்தான். பின்னாளில் பூமாதேவியின் அவதாரமான சத்யபாமா கிருஷ்ணருடன் சேர்ந்து தன் மகனையே வதம் செய்தாள். மேலும் பூமாதேவி எனக்கும் உன் மார்பில் இடம் வேண்டும் என கேட்டபோது பூலோகத்தில் துளசி என்ற பெயரில் பிறந்தால் அந்த வரம் நிறைவேறும் என விஷ்ணு அருள மார்க்கண்டேய முனிவரின் மகளாக துளசி தேவி பிறந்து வளர்ந்தாள். ஒரு நாள் வயதான அந்தனர் உருவில் வந்த விஷ்ணு துளசியை திருமணம் செய்ய, உப்பில்லாத உணவு கூட பூமாதேவி கையால் வந்தால் அது எனக்கு அமிர்தம் என்ற வரத்தால் உப்பிலியப்பன் கோவில் மரபு உருவானது. அதே சமயம் பிருகு முனிவர் அகங்காரத்தால் விஷ்ணுவின் மார்பில் எட்டி உதைத்த போது விஷ்ணு கோபப்படாமல் முனிவரின் கால்களை அமுக்கி மன்னித்தார். இதனால் அவமதிப்படைந்த லக்ஷ்மி தேவி பூலோகத்திற்கு பிரிந்து சென்றார். அவளை தேடி விஷ்ணு ஸ்ரீனிவாசனாக வேங்கடமலைக்கு வந்து ஆகாசராஜனின் மகளாக பிறந்த பத்மாவதி பூமாதேவியின் அவதாரம். அவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். திருமண செலவுக்காக குபேரனிடம் 14,000 பொன் வராகம் கடன் வாங்கி கலியுகம் முடியும் வரை அதை அடைப்பதற்காகவே திருப்பதி உண்டியலில் பக்தர்கள் காணிக்கை செலுத்துகிறார்கள் என்று நம்பப்படுகிறது. இறுதியாக விஷ்ணு பகவானின் பாதங்களை லக்ஷ்மி தேவி அமுக்குவது ஆணாதிக்கத்தின் சின்னம் அல்ல. ஜோதிட ரீதியில் சனி ஆதிக்கம் கொண்ட ஆண்களின் பாதங்களுக்கு சுக்கிர ஆதிக்கம் கொண்ட பெண்களின் உள்ளங்கை தொடும்போது செல்வம் பெருகும் என்ற ரகசியத்தை குறிக்கும். இவ்வாறு ஸ்ரீதேவி செல்வத்தின் வடிவமாகவும், பூமாதேவி பொறுமையின் வடிவமாகவும், மூதேவி தீமைகளை அகற்றி தூய்மை